முதலமைச்சருக்கு கோடி 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 நன்றி. தொகுதி எம்எல்ஏக்கும் நன்றி. இது யாரு சொல்லியும் இல்ல, என் முழு மனசோட நான் சொல்றேன். இது ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை இல்ல 10 முறை கூட நாங்க நன்றி சொல்றோம். ஏன்னா சீக்கிரம் திறந்து கொடுத்ததுக்காக நன்றி சொல்றோம். இந்த அரசாங்கத்திற்கு சங்கத்தின் சார்பில் நிர்வாகத்திற்கு நன்றி. முதலமைச்சர் ஜோசப் அண்ணா அவங்களுக்கும் எம்எல்ஏ ஆதவ் ஐயா அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் இப்போ ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா 18 மாசத்துலயே நாங்க கட்டி கையில கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்பி தான் நாங்க வீட்டை விட்டு வெளில போனோம். ஸோ ரொம்ப இந்த ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கையில கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபினான்ஷியல் வகையில சரி, வாடகை வீட்டில் இருந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. போனது பழைய ஆட்சி, புது ஆட்சி திருப்பி இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எங்களுக்கே கொடுப்பாங்களான்னு பெரிய டவுட்ல இருந்தோம் நாங்க எல்லாருமே. 12 மாசம் 4 வருஷம் ஆயிடுச்சு, புது ஆட்சி மாறுது. ஆரம்பத்துல அந்த நம்பிக்கை யாருக்குமே இல்லை. ஆதவர்ஜனா சார் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொன்னோம். காணொலி மூலியமா எங்க அண்ணன் சிஎம் சார் அவர் ஓபன் பண்ணி கொடுத்தாரு. எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். ஆனால் அதெல்லாம் எங்கள் விஜய் அண்ணா அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன நாங்கள் வாக்குறுதி முன்னாடி கொடுத்தோம் அதை நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி அதை வேகமாக அவர் திருப்பி அதை ஸ்டெப் எடுத்து வேகமாக முடிச்சு எங்கள் கையில் கொடுத்துருக்காரு. 12 மாசம் 4 வருஷம் ஆகி திடீர்னு சடனா இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அந்த 48 மாசம் எல்லாருமே மறந்துட்டு இந்த 3 மாசம் காலத்துல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சாங்க. அப்படிதான் இப்போ ஒவ்வொரு துறையிலையும் நடந்துட்டு, கரப்ஷன் இல்லாத நடக்குது ஒவ்வொரு துறையிலும். லஞ்ச ஒழிப்புன்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது எல்லா இடத்துலயுமே. ஜோசப் விஜய் எனும் நான் வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். This is a new beginning, a new era. மீடியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய காந்திநகர் ஹவுசிங் போர்டு அங்கே தான் இருக்கோம். இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹவுசிங் போர்டு அப்படிங்கிறது திறக்கப்பட்டுச்சு. அதில் இருக்கக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, கடந்த திமுக ஆட்சியில் 18 மாதங்களில் டெலிவரி பண்ணுறோன்னு சொல்ல வீடை கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக்கிட்டாங்க. 70% வேலைகள் மட்டும் தான் முடிக்கப்பட்டு மீதி 30% வேலைகள் பெண்டிங் வைக்கப்பட்டு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் அந்த தாவேக அரசு, அதாவது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசிடமும் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவும் அமைச்சருமான ஆதவர்ஜனா அவர்கள்ட்ட அந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. கோரிக்கை வைத்த ஒரே மாதத்தில் அந்த 30% வேலைகளும் முடிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த வீடு அப்படிங்கிறது அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட நிறைய மக்கள் இணைஞ்சிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க போலாம். காந்தி நகர்ல தான் இருந்தோம். இப்போ காந்தி நகர் டிமாலிஷ் பண்ணதுனால ஐநாவரத்துல ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பழைய பில்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜா இருந்துச்சு. 50 வருஷமான பில்டிங் அது. ஸோ அதை இடிச்சு டிமாலிஷ் பண்ணிட்டு புது பில்டிங் கட்டி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பழைய ஆட்சியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி முடிச்சிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் வேகமா மூவ் ஆனிச்சு. அப்புறம் எலெக்ஷன் வந்த அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி இந்த புது ஆட்சி வந்த அப்புறம் இதை ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணி முடிகிற ஸ்டேஜ் இப்போ கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. ஸோ முதலமைச்சர் ஜோசப் அண்ணா அவங்களுக்கும் எம்எல்ஏ ஆதவ் ஐயா அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க போன ஆட்சியிலே இது வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு, திடீர்னு நடுவில் ஒரு ஸ்லோ டவுன் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கும்ல, இப்போ எனக்குமே இருக்கும், இது போன ஆட்சியில் வந்த வீடுப்பா, இப்போ திடீர்னு இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலாக போன ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா 18 மாசத்துலேயே நாங்கள் கட்டி கையில் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்பி தான் நாங்கள் வீட்டை விட்டு வெளில போனோம். ஸோ ரொம்ப இந்த ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கையில் கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபினான்ஷியல் வகையில் சரி, வாடகை வீட்டில் இருந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இந்த ஆட்சியில் எங்கள் அசோசியேஷனில் இருக்கிறவங்களாம் போய் கொஞ்சம் பேசி அவங்க வீடெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த அளவுக்கு தான் ஸ்டேஜ் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாங்க. ட்ரைனேஜ்லேருந்து எலக்ட்ரிஷியன் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி லாஸ்ட் வீக் தான் திறந்து வச்சுட்டாங்க. இந்த மாதத்துக்குள்ளே கையில் கொடுக்குறேன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் போய் யார்கிட்ட, அமைச்சர் ஆதவர்ஜனா அவங்க கிட்ட கோரிக்கை வச்சிங்களா, இல்லை யார்கிட்ட இதை வச்சு இந்த கோரிக்கை வச்சிங்க? அவங்கள்ட்ட தான் கோரிக்கை வச்சோம். எல்லாரும் எங்கள் சங்கத்து சார்பில் எல்லாரும் போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கோரிக்கை வச்சோம். அவர் உடனே அதை ஆக்ஷன் எடுத்து வேகமாக மூவ் பண்ணார் இந்த ப்ராசஸ். ஓகே, கிட்டத்தட்ட அப்போ ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு 30-40 நாள் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே எங்களை மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதை வேகமாக முடிச்சு கொடுத்தாங்க இந்த ஆட்சி. அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் திருப்பி பழையபடி எங்கள் ஜனங்களெல்லாம் பார்க்க போகிறோம், இந்த வீட்டில் இருக்க போகிறோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அந்த ட்ரபிளிங் கேஸ் இருக்குல்ல, பழைய வீடு அப்படிங்கிறத இடிச்சிட்டாங்க, இங்கே தான் இருந்திருப்பீங்க, நமக்கும் அந்த டவுட் இருக்கும், திருப்பி இந்த வீடு அலாட் பண்ணுவாங்களா, கிடைக்குமா கிடைக்காது, நிறைய இருந்தது இந்த டவுட்டு. அதான் பழைய பில்டிங் 50 வருஷம்னால ரொம்ப டேமேஜாக இருந்தது.
அதனால தான் இடிச்சு கட்டி தரேன்னு சொன்னாங்க. இப்போ இது நல்லாவே கட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே தான் எங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குல்ல, இப்போ அந்த வீடு இடிச்சு இப்போ நீங்கள் போய் ஐநாவரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குல்ல, ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு சொந்த வீடு மாதிரி இருந்திருக்கும், திடீர்னு வேற இடத்துல போயிருக்கோம், நம்ம ரெண்டல் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அதுல இருந்து இப்போ இந்த ஆட்சி மாறுறதுக்கான இந்த பீரியட் இருக்குல்ல, அது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு? அதுதான் சொன்னேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனோம் ஃபினான்ஷியல் வகையில். ஆக்சுவலாக சொந்த வீட்டில் இருந்துட்டு திருப்பி வாடகை வீட்டில் பழையபடி வாடகை கொடுத்துட்டு மாதம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பசங்க இப்போ ஃபீஸ் கட்டுறதுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் தான் கோரிக்கையாக நாங்கள் வச்சது எங்கள் சார்பாக. இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி இருக்காங்க, நிறைய பேர் வந்து வாடகை கட்ட முடியாமலாம் இருக்காங்க. இதை தான் கோரிக்கையாக வச்சதை இதை கன்சிடர் பண்ணி தான் அவங்க வேகமாக இந்த விஷயத்தை வந்து மூவ் பண்ணி சீக்கிரமாக எல்லாமே ஆல்மோஸ்ட் 99% ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ். அதுவுமே கொடுத்துருவாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்குது. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடும் சரி, அமைச்சர் ஆதவர்ஜுனா செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து எங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காருங்க. மக்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி எங்களோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு வேகமாக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்காக அவங்க நிற்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அது இது மாதிரி முந்தைய காலத்தில் நடந்திருக்கா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எங்களுக்காக நிற்கிறாங்க, எங்கள் பிரச்சனையை கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இது மாதிரி போன டைமில் உங்களுக்கு இந்த ஈஸி அப்ரோச் இருந்துச்சா? இருந்துச்சு. அவங்க கொடுத்த வாக்கில் தான் நாங்கள் கிளம்பியும் போனோம். ஆயிடுச்சு அது ஒரு 2 வருஷம் ஆகியும் இந்த பில்டிங் வந்து அப்படியே டெமாலிஷ் பண்ணிட்டு அப்படியே இடிக்கிற மாதிரி அதே ஸ்டேஜில் தான் இருந்தது. பட் எலெக்ஷன் டைமில் வேகமாக மூவ் பண்ணாங்க. மூவ் பண்ணி அந்த எலெக்ஷன் டைமில் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நாங்கள் புது ஆட்சி வரப்போ எங்கே இது அப்படியே நின்றுமோ, ஏன்னா போனது பழைய ஆட்சி, புது ஆட்சி திருப்பி இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எங்களுக்கே கொடுப்பாங்களான்னு பெரிய டவுட்டில் இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. ஆனால் அதெல்லாம் வந்து எங்கள் விஜயனை வந்து அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன நாங்கள் வாக்குறுதி முன்னாடி கொடுத்தோம் அதை நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி அதை வேகமாக அதை அவர் திருப்பி அதை ஸ்டெப் எடுத்து வேகமாக முடிச்சு எங்கள் கையில் கொடுத்துருக்காரு. இங்கே தான் இருந்தோம் பழைய வீட்டில். 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பில்டிங்லாம் இடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி இடிச்சிட்டிங்கிறது காலி பண்ணிட்டு போனோம். கட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதாவது இங்கேருந்து போனதுக்கப்புறம்? ஆமாம், காந்தி நகர்லேருந்து இங்கே கட்டி கொடுக்கறதுக்கு எல்லாம் காலி பண்ணிட்டு போனோம். சரி கட்டி கொடுப்பாங்க புது வீடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 வருஷமாக வாடகை வீட்டில் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்பப்போ இங்கே இருக்கிற சங்க தலைவர்கள்ட்டெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் தாவேக்கா வந்த பிறகு ஆதவர்ஜுனா சார் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொன்னோம். சங்கத்து தலைவர் மூலியமா எல்லாரும் போய் ஆலோசனை பண்ணி பேசினாங்க. இந்த மாதிரி பில்டிங் ரொம்ப எங்களுக்குலாம் கஷ்டமா இருக்கு, நாங்கள் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், சீக்கிரமா நீங்க வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. திருப்பி அவங்களே வந்து திருப்பி எல்லாம் பார்த்து எல்லாமே சீக்கிரமா ரெடி பண்ணி 2 மாசத்துல எல்லாம் முடிச்சு அவங்களே சிஎம் சாரே ஸ்கிரீன்ல ஓப்பன் பண்ணி நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. காணொலி தமிழில் தெரில, காணொலி மூலியமா சிஎம் சார் வந்து எங்கள் அண்ணன் சிஎம் சார் அவர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். ரொம்ப எல்லாம் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. 18 மாசம் சொன்னாங்க. ஆமா 18 மாசம் சொன்னாங்க. அப்புறம் திருப்பி லேட் ஆயிடுச்சு. இதோ கட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. போன ஆட்சியில் இது நடந்துகிட்டு இருந்தது. அது டிலே ஆகிட்டே இருந்தது. நாங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் சங்கத்தை தலைவருங்க மூலியமா. இது இப்படியே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தோம். நான் பண்றோம்மா பேசுறோம்மா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆனா 18 மாசம்னு சொன்னாங்க. இப்போ அக்டோபர் வந்தா நாங்கெல்லாம் காலி பண்ணி 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் இருக்கிறோம். சீக்கிரமா இப்ப ஓபன் பண்ணிட்டாரு சாரு. இப்ப சாவி எங்களுக்கு வரணும். வந்துருச்சுன்னா நாங்க அவங்க சந்தோஷமா எங்க வீட்டுங்கள்ல நாங்க ஹாப்பியா நல்லபடியா வருவோம். இந்த தாவே காட்சி சிஎம் சார் அவங்க எல்லாமே இருந்து நல்லபடியா எங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சாருக்கு, ஆதவர்ஜுனா சாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். எப்போ இந்த இடத்துக்கு திருப்பி வர போறோன்ற ஒரு எப்படி இருக்கு இந்த ஆட்சி? நல்லா இருக்கு. இந்த ஆட்சி நல்லா சீக்கிரமா நல்லா எல்லா வேலையும் உடனடியா நல்லபடியா நடக்குது. சார்கிட்ட சொன்னா போதும், சார் காதுக்கு போயிடுச்சுன்னா எல்லாம் ஓப்பன் சீக்கிரம் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்றாங்க. ரொம்ப நன்றி சாரு. காந்தி நகர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பொதுச் செயலாளராக மா சீனிவாசன் ஆகிய நான் இந்த இடத்துல கடந்த 50 ஆண்டுகளாக இந்த இடங்கள் இந்த வசித்து வந்தோம். அது நம்ம வந்து குடிசை மாற்று வாரியம் கட்டப்பட்டது. இதுவாக கட்டி 50 ஆண்டுகள் ஆகும் முன்னே பழுதடைஞ்சு இங்கே வசிக்க முடியாத இடிந்து விழுகிற சூழ்நிலையில் இந்த பில்டிங் இருந்ததுனால 50 ஆண்டுக்கு அப்புறம் 1974 கட்டப்பட்டது. இதுக்கப்புறம் 50 ஆண்டுகள் ஆன பிறகு இங்கே வாழ முடிய சூழ்நிலை இருந்தால இடிந்து ஒரு பயத்தில் 2022 இந்த இடத்துல விட்டு காலி பண்ணி கட்டித்தரேன்னு சொன்னாங்க. இங்கேருந்து காலி பண்ணி எல்லா பகுதியும் நாங்கள் சொல்கிறது கேட்டு சங்கத்தின் சொல்கிறது கேட்டு மக்கள் வந்து இங்கேருந்து காலி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து இருக்கிற கட்டி 4-5 வருஷம் ஆச்சு. வீடு காலி பண்ணி 4 காலி பண்றப்ப 18 மாசத்துல டெலிவரி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. 18 மாசம் சொன்னாங்க. ஆனா 18 மாசத்துக்கு மேலே 4 வருஷம் ஆச்சு. 4 ஆண்டு காலமாக ஜனங்க வந்து வாடகை கொடுக்க முடியாம மிகவும் கஷ்டத்தில் இருந்தாங்க.
வந்து வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் சீக்கிரமாக இந்த வீடை கட்டித்தரணுன்றதுனால அப்புறம் இந்த ஆண்டு வந்து ரொம்ப லேட்டானதுனால 4 ஆண்டு ஆயிடுச்சு. 18 மாதம் சொன்னாங்க, 4 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்பாக இப்போ இந்த அரசாங்கம் வந்து உடனே ஜனங்களுடைய சூழ்நிலையெல்லாம் சொன்னோம், மனு கொடுத்தோம். அதன்படி இந்த அரசாங்கம் இது சிறப்பான முறையில் சீக்கிரமாக வீடு கட்டி கொடுத்து இந்த அரசாங்கத்திற்கு சங்கத்தின் சார்பில் நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவித்து. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நாங்கள் போன ஆட்சி இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணோம், வீடு திறந்துருவாங்கன்னு பண்ணோம், திடீர்னு ஸ்லோ பண்ணாங்க, அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணாங்க. கடந்த முறையும் அது பண்ணாங்க, ஆனால் 80% தான் வேலை முடிஞ்சிருந்தது. அதனால் திறக்க முடியாத சூழ்நிலை, தேர்தல் சூழ்நிலை, அப்புறம் வந்து இதனால இடைவெளினால அதுவும் திறக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அதுக்கப்புறமா நாங்கள் ப்ரெஷர் பண்ணி இப்போ இந்த அரசாங்கத்து மூலிமா மனு கொடுத்ததுனால இப்போ சீக்கிரமாக வீடை கட்டி கொடுத்து இப்போ ஜனங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை மாற்றி கொடுத்துருக்கு. நம்பிக்கை இருந்துச்சா? ஏன்னா வந்து 12 மாதம் சொன்னாங்க, 4 வருஷம் ஆக்கிட்டாங்க, இனியும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இப்போ ஆட்சி மாற்றம் மாறினதுக்கு அப்புறம் நம்ம கொண்டு போய் அந்த மனுவெல்லாம் கொடுத்தோம். இப்போ தான் புது ஆட்சி வந்திருக்காங்க, எப்படி 2 மாதத்துல உடனே பண்ணி தருவாங்கன்னு நினைச்சிங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக நினச்சி, ஏன்னா நாங்கள் போகிற இடமா ஒரு நல்ல ஒரு அசம்ஸ் இருந்தது. தொகுதி எம்எல்ஏ சிக்கோனரில் ஒரு அலுவலகம் சொன்னார், அது தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்துலையும் கொடுத்தோம். அப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்து நல்ல ஒரு மரியாதை இருந்தது. சீக்கிரமாக கண்டிப்பாக நாங்கள் திறந்து கொடுத்துருவோங்க, மக்கள் சூழ்நிலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நாங்கள் இந்த வந்து அரசாங்கம் பேசி கண்டிப்பாக இந்த மக்களுக்கு என்னவோ நாங்கள் இந்த மாதத்துக்குள்ளே கொடுத்துருன்னு சொன்னாங்க. அதன்படியே நாங்கள் நினச்ச டேட்டு வேறு, ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே அந்த தேதியில் முன்னாடியே கொடுத்தாங்க. ஜனங்க எல்லாம் மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. 1971 இது கட்டினதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் பிறக்கல. ரெண்டாவது என்னன்னா, நாங்கள் இந்த இடத்துல வந்து தகுதி இல்லை, வாழ்த்துக்கு உண்டான இது இல்லை இந்த பில்டிங்கு. ஏன்னா வருஷம் அதிகமாக ஆனதுனால 48 வருஷம் ஆயிடுச்சு. அங்கங்கே பேர்ந்து விழுந்தது, நிறைய பேருக்கு டேமேஜ் ஆச்சு, வீட்டு டேமேஜ் ஆச்சு. அப்படி இருக்கிற சமயத்தில் எங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சோம், எங்களுக்கு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கணும் இதே இடத்துல வசிக்க சொல்லிட்டு. 2017 இந்த கோரிக்கை நாங்கள் வச்சோம். ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வச்சோம், அதுக்கப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட்டில் வச்சோம். டிஎம்கே கவர்மெண்ட்லேயே இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி 18 மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து டெமாலிஷ் பண்ணி வீடு இதே இடத்துல கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்தாங்க. அதை மீறி வந்து 18 மாதம்ன்றது வந்து 24 மாதம் ஆச்சு. இந்த அக்டோபர் வந்ததுன்னா 48 மாதம் ஆயிடுச்சு. அப்போது எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து அன்னன்னைக்கு போகிறவங்க, அன்னன்னைக்கு வேலை செய்கிறவங்க, அதை வந்து நாங்கள் குடும்பத்தை நடத்தணும். ஆனால் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலலாம் போனீங்கன்னா வந்து 8000 ரூபாய் 9000 ரூபாய் இல்லாமல் இல்லை. ஆனால் எங்களோட வருமானமே அந்த மாதிரி இல்லை. எல்லாருமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான் குடியிருப்பு பக்கத்தில் இந்த பகுதியில். அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து 36 மாதம் ஆயிடுச்சு. வாழ்வாதாரம் எங்கே இங்கே இருக்குமோ, அதுக்கப்புறம் எப்படி போகுமோ, ஏன்னா எலெக்ஷன் டேட் வேற டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 80% கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த மாதிரி கடந்து வந்துட்டு இருக்கு. ஆமாம், கடந்து வந்துட்டோம். 18 மாதம் எங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 3 வருஷம் காலமாக கடந்து வந்து எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த வீடு வந்து 80% அதுக்குள்ளே வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டேட்டை அனௌன்ஸ் பண்ணும்போது அப்படியே வேலை ஸ்டாப் ஆகி போச்சு. ஸ்டாப் ஆகி போன உடனே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து திருப்பி வந்து எப்படி இது நடக்காத நேரத்தினால இதை கிடப்பில் போட்டுருவாங்களான்ட்டு கிடப்புலையும் போட்டாங்க. ஒரு சில வேலை மட்டும் நடந்தது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எலெக்ஷனும் முடிஞ்சுது. அந்த 3 மாத காலத்தில் நாங்கள் யாரெல்லாம் பார்க்கணும். புது கவர்மெண்ட் வந்தது. புது கவர்மெண்ட் வந்த உடனே வட்ட செயலாளரை பார்த்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வட்டம், பகுதி, மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்து கோரிக்கை மனு கொடுத்தோம். அங்கங்கே கொடுத்த கோரிக்கை வந்து எங்களுக்கு உடனே வந்து பதில் கிடைச்சிது. இங்கே போங்க, அங்கே போங்க, நீங்கள் வந்து இங்கே பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட்டு தான் வாங்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணம்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா கவர்மெண்ட்லேயும் நாங்கள் பார்த்துட்டோம். இந்த கவர்மெண்ட்டில் வந்து நேரடி தொடர்பு மட்டும்தான். தொகுதி எம்எல்ஏவை பார்க்கறதா இருந்தாலும் சரி, மாவட்டத்தை பார்க்கறதா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம பகுதியும் சரி, பகுதி தளபதி ரவியும் சரி, வட்ட செயலாளர் பார்த்திபனும் சரி, நல்ல எங்களுக்கு வந்து கூட சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் வந்து காமராஜர் சாலை போனோம், அங்கே எம்டி ஆஃபீஸை பார்த்தோம், பூப்பா கிருஷ்ணன் மினிஸ்டரை பார்த்தோம், வாரிய தலைவரை பார்த்தோம். எல்லாத்துக்குமே உடனுக்குடனே எங்களுக்கு தீர்வு கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து தொகுதி எம்எல்ஏ ஆதவர்ஜுனா சார் வந்து போய் பார்த்து நாங்கள் லெட்டர் கொடுத்தோம். ஒரே மாதத்தில் உங்களுக்கு அதுக்கு உண்டான வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாத காணொலி மூலிமா விஜய் சார் வந்து எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. மக்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதை வந்து சீக்கிரமாக கொடுத்துடணும். 4ஆம் தேதி ஓப்பன் பண்ணது இல்லாமல் இன்னும் ஒரு 10-15 நாளில் கொடுத்துட்டோன்னா மக்கள் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. இதுதான் எங்களோட கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சா? ஏன்னா இப்போ வந்து நமக்கு 18 மாதம்னது 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ புது ஆட்சி மாறுது, நம்ம போய் கொடுத்தா ஆல்ரெடி வேலையே 4 வருஷம் ஆக்கிட்டாங்க. இப்போ வேலை வேற பெண்டிங் இருக்குங்க, அதை முடிச்சு உடனே கொடுத்துருவாங்களா, 2 மாசத்துக்குள்ள வந்துருமா அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு ஆரம்பத்தில் அந்த நம்பிக்கை யாருக்குமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயும் வந்து டிலேன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க.
புது கவர்மெண்ட் ஆயிடுச்சு, எப்படி இருந்தாலும் இன்னும் 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த 3 மாத காலத்தில் ஒவ்வொரு துறையிலையும் நாங்கள் போய் பார்த்தோம். ஒவ்வொரு துறையிலையும் வந்து நல்ல ரெஸ்பான்சிபிள் இருந்தது. நல்ல ரெஸ்பான்சிபிள் இருந்ததோட நல்ல பதில் கொடுத்தாங்க. சீக்கிரமாக அதுக்கு உண்டான வேலை வாய்ப்பு, அதுக்கு உண்டானதை வந்து நாங்கள் உருவாக்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு டேட்டை டிக்ளேர் பண்ணாங்க. 4ஆம் தேதி காணொலி காட்சி மூலிமா சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து எங்களுக்கு, எங்கள் மக்களுக்கு வந்து இதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாரு. வெகு விரைவில் வந்து ஒரு 10-15 நாளில் வந்து வீடே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னா, ஏன்னா 4 வருஷம் 18 மாதம்லேருந்து 4 வருஷம் ஆகி திடீர்னு சடனாக இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அந்த 48 மாதம் எல்லாருமே வந்து மறந்துட்டு இந்த 3 மாதம் காலத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு வந்து இந்த புது முதலமைச்சர் வந்து எங்களுக்கு இதை எல்லாமே உடனுக்குடனே பண்ணுறாங்க. அது வேற இல்லாமல் தொகுதி எம்எல்ஏ ரொம்ப சப்போர்ட்டு, மாவட்டம் சப்போர்ட்டு, ப்ளஸ் வந்து நம்ம ஏரியா டிவிக்கு நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிங்க எல்லாருமே கூட இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு உருவாக்கி கொடுத்துட்டாங்க. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். 500 குடும்பமானது வந்து எதிர்பார்க்காததை வந்து எதிர்பார்த்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. முதலமைச்சருக்கு கோடி 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 நன்றி. தொகுதி எம்எல்ஏக்கும் நன்றி. இது யாரு சொல்லியும் இல்லை, என் முழு மனசோடு நான் சொல்கிறேன் இது. ஏன்னா நான் ஒரு பொதுவான ஆள், எந்த கட்சியும் சாராதவனாலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே எல்லாத்துக்குமே தீர்வு தராங்க, எல்லாத்துக்குமே வந்து பதில் உடனே பதில் இருக்குது. அதை மனிதனா ஜனங்க எல்லாருக்குமே, தமிழ்நாட்டு ஜனங்களே வந்து இப்போ வந்து எதிர்பார்க்காததெல்லாம் எதிர்பார்க்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை நாங்கள் எதிர்பார்த்துன்னு காத்திருந்ததுக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக எப்படி இருக்கு இந்த ஆட்சியும் சரி, இந்த தொகுதி சார்ந்த இந்த துறை இல்லை சார், எல்லா துறையிலையும் உடனே, அதாவது வந்து மக்கள் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சாங்க, அப்படிதான் இப்போ ஒவ்வொரு துறையிலையும் நடந்துட்டு இருக்கு. கரப்ஷன் இல்லாத நடக்குது ஒவ்வொரு துறையிலையும். அவங்க சொல்லி 2 வருஷத்துக்கு மேலே ஆகி போயிடுச்சு. 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் ஜனம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வாடகை கொடுக்க முடியாம நிறைய பேர் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கேருந்து இது வந்து சொந்த வீடு எல்லாருக்குமே, வாடகை இல்லாமல் இருந்துட்டோம். இப்போ வெளியில போய் வாடகைன்றப்போ ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை சமாளிச்சுட்டு இருந்தாங்க. எப்போ கொடுப்பாங்கன்ற ஒரு ஆதங்கத்திலே எல்லாருமே இருந்தோம். புது ஆட்சி வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு மனு கொடுத்தாங்க. மனு கொடுத்த பிறகு அவர் இந்த தொகுதி எம்எல்ஏ ஆதவ அர்ஜுனை வந்து உடனே அதை செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாம் தலைவர்கள்லாம் போயிட்டு அதை பேசி விஜய் சார்கிட்ட போய் சொன்னாங்க. அவங்களும் ஓகே சொல்லிவிட்டு, சரி நான் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான் இது. இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எல்லாம் வந்து அடுத்த வருஷம் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதிர்பார்க்காதது இந்த மாதமே எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்கிறோம். விஜய் சாருக்கும் இந்த தொகுதி எம்எல்ஏக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஏன்னா எப்படின்னா புது ஆட்சி வந்து ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைப்பாங்க. அதன்படி இவங்க வந்த உடனேயுமே நாங்கள் நினச்சோம், சரி ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. அதனால் போய் கோரிக்கை வச்ச உடனே அவங்க அதை முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்காக நாங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை இல்லை, 10 முறை கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏன்னா சீக்கிரம் திறந்து கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். எப்படி இருக்குது இந்த ஆட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இப்போ நீங்களும் ஒரு பொதுமக்களாக வெளியில் பார்க்குறீங்களா? பொதுமக்கள்னா இப்போ பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். ஓரளவுக்கு அதான் இப்பயே நாங்கள் சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் வரணும் இல்லையா? ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு ஆட்சி நிலைச்சி வந்தாதான் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்ல முடியும். இப்போயே நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துறோம், பட் நல்லா செய்துட்டாரு. எப்படி இருக்கு இந்த 2 மாசம் செயல்பாடு? இப்போதைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, முன்னத்துக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. ஜனங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க. இந்த லஞ்சம் ஒழிப்புன்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது எல்லா இடத்துலையுமே. அதனால ஓரளவுக்கு பரவாயில்லை. இனியும் இந்த ஆட்சி வந்து நல்லா இருந்தால் ஜனங்களும் இன்னும் நல்லா சந்தோஷப்படுவாங்க. இந்த மழை வந்துட்டு இது அதுன்னு சொல்லி இப்போ இது 4 வருஷமாக தள்ளின்னு வந்துட்டாங்க. இப்போ நான் வெளியில் நாங்கள் வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில்லு, தண்ணி, முறைவாசல்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ யாருமே இருக்கிறவங்க கிடையாது, எல்லாம் இல்லாதவங்க தான். 4ஆம் தேதி இப்போ நாங்கள் போய் இப்போ எங்கள் சங்கத்து மூலியமாக தான் எல்லாருமே போனாங்க. நாங்கள் எல்லாருமே போனோம், மனு கொடுக்கறதுக்கு போயிட்டு அவர்கிட்ட கேட்டோம். நம்ம ஆதவ அர்ஜுனா அவர் இது தொகுதி எம்எல்ஏ தானே, அவர்கிட்ட தான் நாங்கள் போயிட்டு சொன்னோம். சரி அவங்க பார்த்து ஒரு திறக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ 4ஆம் தேதி ஓப்பன் பண்ணி விட்டாங்க. சங்கம் இல்லைன்னா எங்களால் இப்போ ரொம்ப நாங்கள் போய் யாரை பார்க்க முடியும்? எம்எல்ஏ பார்க்க முடியாது, இவரை பார்க்க முடியாது. சங்கம் தான் இப்போ எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக. எங்களுக்கு இது மாதிரி பண்ணி ஜனத்துங்களுக்கு எப்படியாவது நம்ம இது பண்ணி கொடுக்கணும்னு அவங்க தான் ரொம்ப முயற்சி பண்ணி இது பண்ணாங்க.